யூசுவலாக ரொம்ப கோவப்படுறவங்கள பார்த்து, "அப்பப்பா! கோவத்த பாரு முருங்க மரம் ஏறிட்டான்" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அதிகபட்சம் முருங்கக்காய் கேள்விப்பட்டிருக்கோம். முருங்கைக்கீரைன்றது இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கர பாப்புலரா முரிங்கா பவுடர் அது இதெல்லாம் சொல்றாங்க. கீரைனாலே ஜென்ரலாவே தே ஆர் வெரி ரிச் இன் அயர்ன் அண்ட் விட்டமின் கே. இன்னைக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு தேவையான வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பொடி பொடியா அரிஞ்சு வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, நல்லா பொன்னிறமா வர வரையும் வெங்காயத்தையும் வதக்கிட்டு, இந்த கீரையை போட்டு நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் இதுக்கு வேக வைக்கணும். இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா, தண்ணியில கரைச்சு தான் போடணும். நாங்க ஜென்ரலா காரம் ரொம்ப சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டா இதில கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். கடைசியா கொஞ்சம் துருவின தேங்காவையும் போட்டு நல்ல சூட்லயே பெரட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஜென்ரலாவே குழந்தைங்கனாலே கீரையா அப்படின்னு ரொம்ப சாப்பிடவே படுத்துவாங்க. பட் என் 2 பசங்களுமே நல்லதுன்னு சொல்லி நான் எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். பிடிக்காத ஒரு விஷயத்த கூட அன்னபூர்ணிக்கு சமர்ப்பணம்னு சொல்லி ஒரு வாயாவது சாப்பிட்றணும். ஃபுட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என் குழந்தை கீரைய சூப்பர் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.